யார் இந்த மக்களுக்காக பேசுறா, உண்மையிலுமே இந்த மாற்றத்தை யாரால் விளைவிக்க முடியும் என்று நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்துவிட்டு ஏப்ரல் 23 நீங்கள் தேர்தல் நாளன்று வாக்கு செலுத்த போறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நம்ம பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இங்க வாழ முடியுமா, நம்ம பள்ளி மாணவர்கள் படிக்க முடியுதா, நம்ம மருத்துவம் பார்க்க முடியுமா என்பதை சிந்தித்து விட்டு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக விவசாய சின்னத்தில் ஏற்கனவே ஏந்திய விவசாய சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழர் கட்சியினுடைய 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அண்ணன் களஞ்சியம் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். கட்டாய மாற்றம் நடக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை. அடுத்ததாக 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் சோழன் மு களஞ்சியம் அவர்கள் உங்களோடு. அனைவருக்கும் வணக்கம். 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் இதுவரைக்கும் அதிமுக திமுக அப்படின்னு சொல்லி இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி எப்படி இருந்ததோ அதே விட மோசமான நிலையில் தான் இன்றைக்கு இந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது. நகராட்சி பள்ளிகள், அரசு பள்ளிகளினுடைய நிலைமை என்பது மிகவும் மோசமாக, நமது பிள்ளைகள் அங்கு சென்று படிக்க முடியாத ஒரு சூழலில் தான் இன்றைக்கு 1000 விளக்கு தொகுதியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த 1000 விளக்கு தொகுதியில் வாழுகிற இந்த மக்களுக்கு உங்களுக்கு நாங்க புதுசா வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு 24,000 ரூபாய்க்கு ஒரு செக்கை கொடுத்துட்டு அவர்களை எல்லாம் வீட்டை காலி பண்ணி வேறொரு இடத்துக்கு போக சொல்லிவிட்டு இந்த 5 ஆண்டு காலமாக அவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் வீடு கட்டி கொடுக்கவில்லை. கையில 24,000 ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த மக்கள் அந்த பகுதியில் போய் வாடகைக்கு குடியிருந்து இன்றைக்கு அந்த வாடகை கொடுக்க முடியாமல் அவர்கள் எந்த இடத்தில் விட்டுவிட்டு சென்றார்களோ அந்த இடத்துக்கு திரும்பி வந்து இடிக்கப்பட்ட இடத்தில் நிற்க வேண்டிய மிக மோசமான சூழ்நிலையில் இந்த 1000 விளக்கு தொகுதியை இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. குடிநீர் பிரச்சனைங்க, சாதாரண குடிநீர் பிரச்சனையை இன்றைக்கு வரைக்கும் இந்த தொகுதியில் தீர்க்கல. அதிமுகவும் தீர்க்கல, திமுகவும் தீர்க்கவில்லை. இவர்கள் தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா விதமான உத்தரவாதங்களையும் கொடுப்பார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு தொகுதிக்கே வரமாட்டாங்க. இன்னைக்கு வந்து தனியார்கிட்ட கொடுக்கப்பட்ட இந்த தண்ணி, தனியார் வாகனம் சுமந்து வருகிற அந்த தண்ணி வந்தாதான் இந்த பகுதியில் வாழுகிற ஏழை எளிய மக்களுக்கு தண்ணீர் என்கின்ற நிலையில் குடங்களோடு அந்த மக்கள் காத்து கிடக்கிற சூழ்நிலை இருக்கு. உலகத்தின் பிரசித்தி பெற்ற அப்போலோ மருத்துவமனை 1000 விளக்கு தொகுதியில் தான் இருக்கிறது. ஆனால் இங்கே வாழுகிற ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சுகாதாரம் கொடுக்கக்கூடிய மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையாது. அதே போல இந்த பகுதியில் வாழுகிற மக்கள், கடந்த 40 ஆண்டு காலமாக 1000 விளக்கில் வாழுகிற மக்கள் ஒவ்வொரு 5 ஆண்டும் வாக்கு கேட்டு வரும்போதெல்லாம் கேட்கிறார்கள், ஐயா எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுங்கள், நாங்கள் 40 ஆண்டு காலமா இந்த பகுதியிலே வாழுகிறோம் என்று அந்த மக்கள் வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டு ஓஞ்சு போய் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, போதை பொருள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குடி நோயாளி. நாங்கள் வாக்கு கேட்க செல்லுகிற போதெல்லாம் கண் கலங்கி பெண்கள் கேட்கிறார்கள், உங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சிக்கு வந்தார் இந்த சாராய கடையை இழுத்து மூடுவாரா தம்பி என்று இந்த மக்கள் எங்களிடம் கையேந்தி நின்று கேட்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஒரு குடிநோயாளி படுத்து கிடக்கிறான். வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் போதை பொருளுக்கு அடிமையாகி பெண்கள் குடும்பம் நடத்த முடியாத சூழ்நிலை இந்த 1000 விளக்கு தொகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறது என் அன்பான உறவுகளை. அதனால 1000 விளக்கு தொகுதியில் வாழுகிற எங்கள் குருதி உறவுகளை, நீங்கள் இந்த முறையும் திமுகவுக்கு கடைசி நிமிடத்தில் கொண்டாந்து கொடுக்கிற அந்த காசுக்காக, அந்த பணத்துக்காக நீங்கள் திரும்பவும் திமுகவுக்கு வாக்களித்தால், நீ பாருங்க, ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா, ஒரு மழை போன தடவை மழை பெஞ்ச போது நான் வீதி வீதியாக சென்றேன்.
எந்தெந்த வீதியில தண்ணி வருதுன்னு நான் பார்த்தேன். எல்லா வீதியிலும் தண்ணி வருது. எல்லா தண்ணியும் சாக்கடை கலந்து வருது. ஏண்டா சாக்கடை கலந்து வருது என்று நாங்கள் ஆய்வு செய்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட சாக்கடை பைப்புகள், சின்ன சின்ன பைப்புகள், அந்த பைப்புகளை அகற்றிவிட்டு இன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அந்த சாக்கடை பைப்புகள் போடப்படாதனால சின்னதா ஒரு மழை பெஞ்சால் கூட தண்ணீர் உள்ளே செல்ல இடமில்லாமல் அது பொங்கி வழிந்து ரோட்டிலே வருது. என் மக்கள் குருதி உறவுகள் வாழுகிற வீடுகளுக்குள்ளே சாக்கடை தண்ணீர் பாய்கிறது. என் அன்பான உறவுகளை, ஒரு தொகுதி மேம்பாட்டுக்கு வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறான். 5 வருஷத்துக்கு 15 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டுக்கு கொடுக்கிறார்கள். ஐயா மதிப்புக்குரிய மருத்துவர் எழிலன் நாகநாதன் அவர்கள் அந்த 15 கோடியை வச்சு என்ன செஞ்சாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதே எழிலன் நாகநாதன் அவர்கள் திரும்பவும் திமுகவில் வாக்கு கேட்டு வருகிறார். கடந்த 5 ஆண்டு காலத்துல இந்த பிரச்சனைகள் எதையும் தீர்க்க முடியாத எழிலன் திரும்பவும் வந்து இந்த மக்களிடம் என்ன சொல்லி வாக்கு கேட்பார் யோசிச்சு பாருங்க. வரமாட்டார் மக்களிடம். மக்களிடம் வந்தால் என் மக்கள் கேள்விகளோடு இருக்கிறார்கள். நீ மக்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்தாய், அந்த வாக்குறுதிகள் எல்லாம் ஏன் நிறைவேற்றவில்லை என்று 1000 விளக்கில் வாழுகிற மக்கள் உறுதியாக கேள்வி எழுப்புவார்கள். ஆகவே என் அன்பான உறவுகளை, தமிழ் மக்கள் இந்த அரசியல் கட்சிகளினுடைய அட்டூழியத்தை அடித்து நொறுக்க வேண்டும். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்றைக்கு ஒரு புதிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியை கட்டமைத்து உங்களிடையே கடந்த 16 ஆண்டு காலமாக தொண்ட தண்ணி வத்த ஒரு புதிய அரசியலை, ஒரு மக்கள் அரசியலை கட்டி எழுப்பி இன்றைக்கு விவசாய சின்னத்தில் தன்னுடைய வேட்பாளர்களை, தன் மக்கள் படையினுடைய போராளிகளை வேட்பாளர்களா உங்க முன்னாடி நிறுத்தி இருக்காங்க. அதனால நீங்கள் எல்லாம் விவசாய சின்னத்துக்கு வாக்களித்தால் நாங்கள் என்ன வாக்குறுதிகளை கொடுக்கின்றோமோ அந்த வாக்குறுதிகளை நாங்கள் உறுதியாக நிறைவேற்றுவோம். எங்கள் ஆட்சி வரைவிலே இருக்கிற அந்த வரைவில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் ஆட்சி செய்வோம். அதனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய சின்னம் விவசாய சின்னத்தில் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேரன்பு கொண்டு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தினுடைய இந்த உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. 1000 விளக்கு தொகுதி உக்களஞ்சியம் வெல்லும் பகுதி செந்தமிழ். என்னடா புது பழக்கம்? நான் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளில் உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடந்த இனங்கள் எல்லாம் அரசியல் புரட்சியின் மூலம், கிளர்ச்சியின் மூலம், மக்கள் ஜனநாயக புரட்சியின் மூலம் விடுதலை பெற்று இன்று உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ்வதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். நம் நாட்டிலே 60 ஆண்டுகளாக உரிமை இழந்து அடிமையாக வாழ்வதற்கே நாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அரசியல் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இங்கே பிழைப்பது வேறு, வாழ்வது வேறு. வாழ்வது என்பது செம்மாந்து வாழ்வது. வையத்துள் வாழ்வாங்கு வான்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்கிறது தமிழ் மறை. பெருமையோடு வாழணும். இந்த மண் உலகில் எத்தனை பேர் பிறந்திருப்பார்கள், இறந்திருப்பார்கள். ஆனால் எத்தனை பேர் மக்களின் இதயங்களில் நிறைந்து வாழ்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.
விரல் வெட்டி எண்ணிவிடலாம். இந்த உலகில் மிகப்பெரும் மாறுதல்களை உருவாக்கி இந்த மானுட சமூகம் மேம்பட்டு உயர்ந்து பெருமையோடு இன்னைக்கு வாழ்வதற்கு காரணமாக விரல் வெட்டி எண்ணினால் உலகெங்கிலும் மாறுதலை உருவாக்கியவர்கள் 500 பேர் இருப்பார்கள், அவ்வளவுதான். ஆனால் அந்த 500 பேரும் தன் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவர்கள் தான். இங்கே உலகெங்கிலும் மாறுதல்களை, புரட்சியை, மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தியவர்கள் சாதாரண மக்கள் தான். மன்னர்களோ அமைச்சர்களோ இல்லை, பெரிய செல்வந்தர்களோ இல்லை, சாதாரண மக்கள் தான் உலகெங்கிலும் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படித்தான் நாம் முன்னெடுக்கிற இந்த அரசியல் ஒரு புரட்சிகர மகத்தான கனவை முன்னெடுத்துகிற ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல். இங்கே அரசியல் என்பது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவு சமூகம், என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் சிந்திக்கணும். இவர்களுடைய அரசியல் கட்டமைப்பின் அடித்தளம் சாதி, மதம், சாராயம், பணம். நடுவால ஒரு தூண், இது 4 தூண்கள், நடுவில் ஒரு தூண் திரைக்கவர்ச்சி. இதுல தான் கட்டமைத்திருக்கிறது. இவருடைய இந்த ஆட்சி அதிகாரத்தின் செயல் திட்டம் என்ன? சலுகை, மானியம், போனஸ், இலவசம். இந்த 60 ஆண்டுகளில் இதை தவிர வேற ஏதாவது சொற்களை நீங்கள் கேட்டதுண்டா? மானியம், சலுகை, போனஸ், இலவசம், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இங்கே என் அன்பு பெற்றோர்களும் என் அன்பு தம்பி தங்கைகளும் கவனிக்கணும். சாதி ஒரு சமூகத்தில் வந்து ஒரு நாட்டில் சாதி அரசியலாகி அது அதிகாரத்துக்கு வருமானால் அங்கே சகோதரத்துவம், சமத்துவம் செத்துப்போம். சகோதரத்துவம், சமத்துவம் என்பது கேள்விக்குறியாகிவிடும், இருக்காது. மதமே அரசியலாகி அது அதிகாரத்திற்கு வருமானால் அங்கே மனிதநேயம் என்பது மரணித்து போகும், இருக்காது. பணம் அரசியலானால் அங்கே போராடி பெற்ற சுதந்திரமும் கட்டமைக்கப்பட்ட ஜனநாயகமும் செத்து போய் கேடுகட்ட பணநாயகம் பிறந்துவிடும். இப்போது அதான் நடக்கிறது. பணம் அரசியலானால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். பணம் அரசியலானால் சேவை என்கிற சொல் செத்து போய் எவன் முதலீடு செய்கிறானோ, வாக்குக்கு காசு கொடுக்கிறானோ அவனுடைய லாப தேவை வந்துவிடும், மக்கள் சேவை செத்துவிடும். இதுதான் இருக்கிற உண்மை நிலை, யதார்த்த நிலை. இதை கற்றறிந்தவர்கள், கற்றுக்கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். இதை கடந்து ஒரு அரசியலை கட்டமைக்கணும். அப்ப எது? இங்கே நீண்ட காலமாக நீங்கள் பாருங்கள், கட்சி அரசியல் இருக்கும், தேர்தல் அரசியல் இருக்கும், மக்கள் அரசியல் இருக்காது. இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் செய்வார்கள், செயல் அரசியல், சேவை அரசியல் இருக்காது. அது எப்படின்னா, செப்டம்பர் 16 குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்பது செயல், இது பாருங்க செய்தி. ஆனால் ஜனவரி 1 இதற்கு நாடெங்கிலும் பதாகையில் வச்சு தொலைக்காட்சிகளில், டிஜிட்டல் எண்ணியல் திரையில் செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 கொடுப்போம் என்று ஜனவரி 1 விளம்பரம் செய்வார்கள். இதற்கு பேர் என்ன? செய்தி அரசியல், விளம்பர அரசியல். சேவை அரசியல் என்ன? ஒரு குடும்ப தலைவிக்கு உதவணும்னா 1000 ரூபாயோட ஈட்டிக்கொள்ள முடியாத வறுமை இருக்குன்னா, ஏழ்மை இருக்குன்னா 950 கோடியை இழக்குது அரசு. இந்த 950 கோடியை ஒவ்வொரு மாதமும் பார்த்தா 12,000 கோடி கிட்ட போகுது. அதை என்ன பண்ணணும்? 12,000 கோடியை ஒரு சிறு குறு தொழிலில் முதலீடு செய்து பெண்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு நிலையான ஒரு வாய்ப்பை, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி வருவாய் பெருக்கத்தை கொடுத்து தங்கள் கைகளிலேயே சம்பாதித்து கொண்டு வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையை கொடுப்பது செயல் அரசியல், சேவை அரசியல். இந்த 1000 வச்சு கொடுத்து ஏமாற்றுவது என்பது அது ஒரு விளம்பர அரசியல், செய்தி அரசியல். அங்கே சேவையும் இல்லை, செயலும் இல்லை, அது மக்கள் அரசியலும் இல்லை. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு, இப்ப தேர்தல் நடக்குது, ஆட்சிக்கு வந்துட்டா மக்களை பற்றி தான் சிந்திக்கணும், அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்க கூடாது. கட்சிக்கு நிதி மதிப்பது, பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்க வேண்டியது, அப்புறம் ஒவ்வொரு மாவட்ட செயலரும் பணம் வாங்க வேண்டியது, கமிஷனை வாங்க வேண்டியது, அதை வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலையே குறிவிக்கிறது. எப்படி? மக்களை பற்றி சிந்திக்காமல், மக்கள் அரசியலை சிந்திக்காமல் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். தேர்தல் அரசியல்னா என்னன்னா, மகளிர் வாக்கை
நம்ம எடுக்கணும். என்ன பண்ணலாம்? குடும்ப தலைவிக்கு 1000 தேர்தல் அரசியல். அடுத்து படிக்க போற இளைஞர்கள் வாக்க நம்ம பக்கம் இழுக்கணும். என்ன பண்ணலாம்? தமிழ் மகன் 1000 சரி. அப்புறம் படிக்க போற பெண்கள் வாக்கை நம்ம கட்சிக்கு எடுக்கணும். என்ன பண்ணலாம்? புதுமை பெண். புதுமை பெண் எது? 1000 ரூபாய்க்கு கையேந்திர பெண் தான் புதுமை பெண். எது உண்மையிலே புதுமை பெண்? எது? கல்வி, தன்னுடைய கல்விக்கேற்ற வேலை, யாரையும் சார்ந்திராது தன் உழைப்பின் மூலம் வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை எந்த பெண் நிலைநாட்டிக் கொள்கிறாளோ, ஈட்டிக் கொள்கிறாளோ, ஏற்படுத்திக் கொள்கிறாளோ அவதான் புதுமை பெண். யார் காலையும் சார்ந்து அப்பாவையோ அம்மாவையோ அண்ணனையோ தம்பியோ கணவனையோ சார்ந்தில்லாமல் தன் கையாலே உழைத்து தனக்கான வருவாயை பெருக்கிக் கொள்கிற தற்சார்பு வாழ்வை ஒரு பெண் பெறுகிறாள் என்றால் சமூகத்தில் மதிப்பு உயரும். அவள் கல்விக்கேற்ற வேலையை பெற்று, வேலைக்கேற்ற சம்பளத்தை பெற்று, அதுக்கேற்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாள் என்றால் அவள் புதுமை பெண். இந்த யார் எந்த ஆண் துணையும் இல்லை என்றாலும் அவரை சார்ந்து வாழாமல் என்னால் வாழ முடியும் என்கிற ஒரு பெண் பிறரை சார்ந்தில்லாமல் தன் காலிலே நிற்கிற வலிமையை பெறுகிறாளோ அவை புதுமை பெண். அப்படி இல்லையே. அப்போ படிக்க போற பெண்கள் வாக்கை இழுக்கணும், மாணவர்கள் வாக்கை இழுக்கணும், மகளிர் வாக்கை கவரணும் என்று திட்டமிடுவதுதான் தேர்தல் அரசியல். இப்ப உதாரணமா 31 லட்சம் பேருக்கு ஒரே நல்ல மடிக்கணினி. எப்போ எப்போ? இந்த மாதம் தேர்தல், போன மாதம் 31 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி. இதுதான் கேடுகட்ட தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல் என்ன பண்ணியிருக்கணும்? போன ஆண்டே கொடுத்துருக்கணும். உண்மையிலே மாணவர்கள் மேல அக்கறை இருந்தா போன ஆண்டே கொடுத்துருக்கணும். அதுவும் +2 படிக்கிறவருக்கு இல்ல, 3வது ஆண்டு படிக்கிறவனுக்கு. எவனுக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கோ அவனுக்கு கொடுத்துறது. மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்க ஏன்னா அந்த வாக்கை உறுதி செய்யணும். எப்படி? இதுதான் தேர்தல் அரசியல். இப்போ இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு 3000 கொடுக்கல. இந்த முறை பொங்கலுக்கு, ஏன்னா இந்த ஆண்டு தேர்தல் வருதுங்கிறதுனால இந்த ஆண்டு பொங்கலுக்கு 3000 பணம். ஏன்? தேர்தல் அரசியல். இப்போ திடீரென்று 1,31,00,000 வங்கி கணக்குல ஒரே நாள்ல ராத்திரியில 1,30,31,00,000 வங்கி கணக்குல 5000 ரூபாய் போடப்பட்டிருக்கு. 6,800 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கு. எதுக்கு? இந்த ஓட்டுக்கு தான், இந்த வாக்குக்கு. அதுல அது என்ன காரணம்? நீங்க இந்த தேர்தல் வந்துச்சுன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிகாரம் போயிடும். நாங்க முறைப்படி மக்களுக்கு கொடுக்குற 1000 கொடுக்க முடியாது. அதனால இந்த 3 மாசத்துக்கு நாங்க தர முடியாது. அதனால முன்கூட்டியே இந்த 3000 போட்டுறோம். அப்புறம் இந்த 2000 எதுக்குன்னா கோடை, ஏப்ரல் மேல உங்களுக்கு கோடை விடுமுறை, சம்மர் வெக்கேஷன். ஏன்னா இந்த ஆண்டு தான் ஏப்ரல் மே வருது, போன ஆண்டு இல்ல. அது இந்த ஆண்டு வர்றதுனால கை செலவுக்கு அப்பாவுக்கு நாட்டு குடிகள் மேல அக்கறை, கை செலவுக்கு 1000 ஏப்ரல் மாசத்துக்கும் மே மாசத்துக்கும் கை செலவுக்கு கொடுத்துருக்காப்புல. ஏன்? ஏப்ரல் மேல தேர்தல் வருது. வாக்குக்கு நேரடியாக காசை, மக்கள் காசை, அரசு காசை 6,800 கோடியை அதிகாரத்தில் இருப்பதால் மக்களின் வங்கி கணக்கில் கொடுத்து தன் வாக்கை தக்க வைக்கிறது. இதுதான் தேச துரோகம், ஜனநாயக படுகொலை. சம அளவில் தேர்தலில் போட்டிடுறோம் நாங்க. மக்களாட்சி ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமைங்கிறீங்க. எனக்கு எங்க சம வாய்ப்பு? எனக்கு எங்க சம உரிமை? உங்ககிட்ட காசு இருந்தது, கவர்மெண்ட் அரசு உங்ககிட்ட இருந்துச்சு, போட்டீங்க. நான் என்ன போடுறது? எப்படிப்பட்ட ஆட்சி முறை, எப்படிப்பட்ட அரசியல்? என் தாத்தன் காமராஜ் தேர்தலில் நிக்கல, கட்சி ஆட்சி அமைக்குது. அப்போ தேர்தலில் நின்று 6 மாசத்துக்குள்ள வெல்லணும், அப்பதான் முதலமைச்சர் ஆக முடியும். அப்போ குடியாத்தத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் அங்க கோதண்டராமன் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருத்தர் போட்டிடுறாப்ல, நம்ம தாத்தா போட்டிடுறாப்ல. வாக்கெட்டு போகும்போது சனம் ஓடியாந்து ஐயா இந்த பாலத்தை கட்டி கொடுங்கய்யா, இந்த பாலத்தை கட்டி கொடுங்கய்யா, நாங்க உங்களுக்கு ஓட்ட போட்டுறோம்னு சொல்லுது. நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுறோம்னு சொல்றாங்க மக்கள். பார்க்கலாம் ஆகட்டும், பார்க்கலாம் போயிட்டாரு. கூட வந்த தலைவர்கள்லாம் ஐயா கட்டித்தாரேன்னு ஒத்த வார்த்தை சொல்லியிருந்தா சனம் நமக்கு ஓட்டு போட்டுரும்ல. சை, அது நல்லாவா இருக்கு? நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம், நம்ம போட்டிடுறோம், ஐயானா முதலமைச்சர் கட்டி கொடுத்துருவாருன்னு சனம் நம்பும். நான் கட்டித்தரேன்னு சொன்னா ஒரு மாதிரி லஞ்சமாயிராதா? நம்மளை எழுத்து நிக்கிற கோதண்டராமனுக்கு என்ன பதவி இருக்கு? அவர் என்ன உறுதி செய்ய முடியும்? அதனால தப்பு. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தோம்னா செஞ்சுக்கிடுவோம். அப்படி நம்ம வார்த்தையை கொடுத்து ஓட்ட பறிக்க கூடாதுன்றப்பல
அவன் வாழ்ந்த நாட்டில் தான் இது ராத்திரியோட ராத்திரி 5000 வங்கி கணக்குக்கு வருது. எப்படி மக்கள் அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வேறுபாடு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் மறுபடியும் பேசுறேன். புரியுதா? புரியும் புரியும் உங்களுக்கு புரியும். மக்கள் அரசியல் என்பது இப்ப பாருங்க, தலைவனுக்கும் மனிதாபிமானிக்கு வித்தியாசம் இருக்கு. இவங்க வந்து எப்படின்னா, ஐயா எம்ஜிஆர் எப்படின்னா, பசிக்குது பசிக்குது அப்படின்னா அவர் பொறுக்க மாட்டார். பசிக்கிறா இந்த போய் சாப்பிட்டு வா இந்தா அப்படின்னு கொடுத்துருவாப்புல. இந்த காமராஜன் ஒருத்தர் இருந்தா பாருங்க, அவன் எப்படின்னா, ஐயா பசிக்குது ஐயா இந்த போய் சாப்பிட்டு நான் இங்கே இருப்பேன், இந்த இங்கே தான் இருப்பேன், சாப்பிட்டு என்னை வந்து பாரு, போயிட்டு வா. சாப்பிட்டு வந்தவொடனே ஐயா நான் சாப்பிட்டேன் அப்படியா, ஐயா அங்கே காசை கொடுத்து அனுப்பியாச்சு. அது ஹியூமன் பீயிங், மனிதாபிமானம், அவ்வளோதான். இது எப்படின்னா, சாப்பிட்டு வந்து உட்காருப்பா உட்காரு. உன் பேர் என்ன? ரங்கசாமியா? என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கேன். பிஏ படிச்சுட்டேன். பட்டா படிச்சிருக்கேன். எந்த ஊர்? ராமநாதபுரம்ங்கயா? அப்படியா? அப்பா என்ன வேலை செய்கிறாங்க? விவசாயம் பார்க்குறேன். விவசாயம். டே உனக்கு என்ன வயசு? ஐயா எனக்கு 26 வயசு ஆகுதியா? சரி சரி நீ போ. அதிகாரியை கூப்பிட்டு, நாட்டில் பட்டம் படிச்சுட்டு 26 வயசில் சாப்பிட வழி இல்லாமல் திறானே, இந்த மாதிரி எத்தனை ஆயிரம் இளைஞன் படிச்சுட்டு தெரியுவா, அவனை பூரா கணக்கெடுங்கிறேன். படிச்சுட்டு வேலை இல்லாதவனுக்கு அத்தனை இளைஞனுக்கும் நிரந்தர பசியை போக்குறதுக்கு வேலை கொடுக்க திட்டத்தை தீட்டு இவன் தான் தலைவன். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? அப்பதான் இங்க பாரு எப்படி சொல்றான், லீ குவான் யூ, இந்த சின்ன நாடு உன் சென்னையில் பாதி தான் இருக்கும், 45 நிமிஷத்துல மொத்த நாட்டையும் சுற்றி வந்துடலாம். அவன் லீ குவான் யூன்னு ஒரு கனவு நாயகன் வர்றான், ஒரு ரெவல்யூஷனிஸ்ட், ஒரு புரட்சியாளர் வர்றான். அவன் எப்படி வர்றான்? உன் மக மாதிரி வர்றான். எப்படி? நான் உங்கள் கருத்துக்கானவன் அல்ல, உங்கள் நலனுக்கானவன். புரியுதா? அதே மாதிரி அவன் தான் எப்படி வர்றான்? only 10 years என் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக உருவாக்குவேன். இன்னும் 1000 ஆண்டுகள் தாண்டி போனாலும் என் நாட்டை பற்றி இந்த உலகம் பேசுற உயரத்தில் வாப்பேங்கிறான். என்னுடைய கவலை நெக்ஸ்ட் எலெக்ஷன் இல்ல, நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ங்கிறான். எப்படி? நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ங்கிறான். அதை ஓமையா எப்படி சொல்றேன்? வேற வார்த்தையில சொல்றேன். அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றிய சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிற தலைவர்கள் யாராவது சிந்திக்கிற தலைவனா இருந்தால் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் இருக்குமா என்று சிந்தித்து பார். எப்படி என்ன பண்ணி இருக்கணும்? ஒரு சமூகத்தை கட்டமைக்க கையில் இருக்கிற ஆகச்சிறந்த கருவி கல்விதான். அண்ணல் அம்பேத்கரை ஃபர்ஸ்ட் எஜுகேட் தான் சொல்றார், கற்பின் தான் சொல்றார். கல்விதான் சிறந்த செல்வம். உலகத்தில் அறிவு செல்வம் தான். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் அறிவு மூதாட்டி அவை. கல்வியில் தான் ஒரு சமூகம் ஒழுக்கமான நன்னறி மிகுந்த மேம்பட்ட சமூகமாக கட்டமைக்க முடியும்னா கல்வி. அந்த கல்வி இப்ப எங்க இருக்கு? முதலாளி கிட்ட. எப்படி இருக்கு? விற்பனை பொருள், உயர்ந்த லாபம் கொளிக்கிற தொழில். உன் வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லை, வியாபார அறையாக இருக்கிறது. இதை தகர்க்கணும். தகர்த்தல் பண்ணும். ஊடகத்தரத்திற்கு கல்வியை கொடுக்கணும். சரியான சமமான தரமான கல்வி. எந்த அளவுக்கு? தனியார் முதலாளிகிட்ட என்ன கிடைக்குதுன்னு என் மக்கள் நினைக்கிறானோ, தனியார் கல்லூரியில என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறானோ, அந்த தரத்தை தாண்டி அரசு பள்ளி கல்லூரியில் கல்வி கொடுக்கணும். சரியாக சமமாக தரமாக ₹1 கட்டணம் இல்லாம கொடுக்கணும். அங்க இருந்துதான் மாறுதலை ஆரம்பிக்கணும். இது என்னது? அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தனை. தேர்தல் அரசியல் இல்லை, கட்சி அரசியல் இல்லை, மக்கள் அரசியல். இதைத்தான் நம்ம செய்யணும். விளங்குது. இதுதான் செயல் அரசியல், சேவை அரசியல். இப்படி யார் செய்தால்? உலகத்தில் பின்லாந்து 2வது தென்கொரியா, 3வது சின்ன நாடு சிங்கப்பூர். கல்வியில உலகத்தில் எத்தனை நாடு? 3வது இடத்துல இருக்கான். ஒரு உள்ளங்கை அளவு சிங்கப்பூர். எழுதி வைத்துக்கொள். உன் மகன் எடுத்த நாட்டை கொடு. இதே பின்லாந்தும் இதே தென்கொரியாவும் சிங்கப்பூரும் அங்கிருந்து சொல்லும். இந்த உலகத்திலே தலை சிறந்த கல்வியை யார் கொடுக்கிறான்னா உலகத்தரம், தமிழ்நாட்டு தரம் என்று சொல்லுகிற அளவிற்கு கல்வியின் தரத்தை உன் மகன் உயர்த்துவேன். தனியார் முதலாளிகளோட போட்டி போடுவேன். மலேசியா போடுது, அமெரிக்கா போடுது, என்ன போடுது?
தனியார் பள்ளி கல்லூரி தனியார் மருத்துவமனை என்ன கொடுக்குதோ அதுக்கு இணையாக போட்டியை போட்டு காம்படிட் பண்ணி மக்களுக்கு சேவை செய்து நின்றுவியா சேவை செய்து அது மாதிரி செய்யணும். கல்வியில் இருந்துதான் ஆரம்பிக்கணும். கல்வியில் இருந்தால் சாலை விதி, சட்டம், ஒழுங்கு எல்லாம். நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்து ஒரு செய்தியை சொல்றாரு, உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் என் நாட்டு மக்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. ஆனால் என் சொந்த நாட்டுக்கு வந்தா எது ஒன்றையும் கவனிக்கிறது இல்லை. சாலையில் குப்பை போடுறது, பீர் பாட்டில் பிடிச்சி உடச்சி போடுறது, அங்கே ஒன்று கிடைக்கிறது, தாறு மாற அப்படி ஓடுறது, சாலை விதி எதையும் மதிக்கிறது இல்லை. ஏன்? இந்த நாடு கொடுத்திருக்கிற அளவு கடந்த சுதந்திரம்ங்கிறது. அப்ப எப்படி சரி செய்வ? கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் சரியா வராது. அப்ப என்ன பண்ணும்? ஒரு கோடு போடணும், ட்ராக். இங்க இருந்து அன்னி ஒரு மார்ச் செட் கொண்டா எப்படி வேணாலும் ஓடி போய் கோட்டை தொடுனா ஒருத்தனும் ஓட மாட்டான். இவனை அடிப்பான், அவன் அடிப்பான், போய் சோர மாட்டான். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு கோடை போடணும், ட்ராக். இந்த கோட்டுக்குள்ள 1ஆம் நம்பர் ஓடு, 2ஆம் நம்பர் ஓடு, 3ஆம் நம்பர் ஓடு என்று ஓடினால் தான் ஒழுங்கு வரும். ஓட்ட பந்தயத்துக்கே கோடு தேவைப்படுதுன்னா இப்ப நாட்டுக்கு தேவையா இல்லையாங்கிறத அறிவு சமூகம் சிந்திக்கணும். கல்வியில் இருந்துதான் சமூகத்தை கட்டமைக்கணும். முதல்ல. இரண்டாவது மருத்துவம். அதை கொடுத்துருக்கா பாரு. இல்ல முதலமைச்சருக்கு முடியலைன்னா காவிரியில் போய் படுத்து பாப்பல, மந்திரிக்கு முடியலைன்னா அப்பளவில் படுத்து பாப்பல, ஆனா நமக்கு முடியலைன்னா பாடகை கட்டி சுடுகாட்டில் போய் படுத்த வேண்டியதுதான். ஏன்? அவ்வளவுதான். மக்களின் மீது அக்கறை அவ்வளவுதான். மக்களுக்கான ஆட்சி அவ்வளவுதான். மக்களுக்கான அரசியல் அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணும்? தனியார் முதலாளிகள் கொடுக்கிற தரத்திற்கு அரசின் மருத்துவ தரத்தை தூக்கணும், உயர்த்தணும். இது அரசின் கடமை. சேகுவேர படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மோட்டர் பைக்கில் ஏறி ஊர் ஊரா போய் மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் செய்கிறான். அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்றான், என் கல்வி என் மக்களுக்கானதுன்றான். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை, அதை உன் பிள்ளை கொடுக்குறோம். நாங்க சிறந்த மருத்துவம் கட்டணம் இல்லாமல் கொடுப்போம். அடுத்து குடிநீர் கட்டணம் இல்லாமல் தருவேன். இது 3 தான் கட்டணம் இல்லாமல் தருவேன். ஏன் கட்டணம் இல்லாமல் தருவேன்னு சொல்றேன்? ஏன் இலவசம்ங்கிற சொல்ல நான் சொல்லலை? அதை வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். அந்த சொல்ல இந்த நாட்டில் இல்லாமல் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். இவன் எதுக்கு எடுத்தாலும் வருவான் இலவசம், உன்னை ஏலம் போடுவான். நான் வந்தா 2000, இவன் வந்தா 2000, இன்னொருத்த வந்து 2500. இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் நடித்த படம் இருக்கு. அந்த படத்தில் எங்கள் அண்ணன் மாதிரி 5-6 பைத்தியத்தை கொட்டி விடுவாப்புல. எங்கள் பயில்வான்றாங்கன்னா அதை அண்ணன் ஏலம் போடுவாப்புல. பழைய நாற்காலி இதுகளை போடும்போது நான் சொல்கிறத திருப்பி சொல்லணும். 1000 அப்படி சொல்லக்கூடாது. நான் 1000னா 2000 சொல்லணும். நான் 2000னா 3000 சொல்லணும். பயிற்சி கொடுத்து 5 பைத்தியங்களை கொண்டாந்து நிறுத்திடுவாப்புல. இவர் 7000 மதிப்பு இந்த நாற்காலி 1000 அப்படின்னு ஒரு பைத்தியம், 2000 இன்னொரு பைத்தியம், 3000 இன்னொரு பைத்தியம், 4000. இப்படி பைத்தியக்காரங்களை நீ தேர்வு பண்ணி அவன் உன்னை ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கான். 1000 2000 கடைசியா ஒரு பைத்தியம் பிம்பிளி கீப்பிளா அப்படின்ட்டு போகும். அதுதான் பைத்தியங்களா, நீ 1000 கொடு 2000 கொடு, எங்கிருந்துடா எடுப்ப அந்த 2000 எங்க எடுப்ப? ஏற்கனவே 10,50,000 கோடி 10 லட்சம் கோடி கடன் டெபிசிட், கடன் 1 லட்சம் கோடி வட்டி, நாட்டின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி போயிட்டு இருக்கு. இவன் அறிவிச்சிருக்க ஃப்ரீ ஸ்கீம் இருக்குல்ல, இலவச அறிவிப்பு. தேர்தல் அறிக்கை என்ன நினைக்கிறேன்? நாங்கள் வந்தால் ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், நாங்கள் வந்தால் 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு, அப்புறம் 10,000 போடுவோம், இவர் வந்து 8,000 டோக்கன். இதுவாடா தேர்தல் அறிக்கை? இதுவாடா ஒரு தலைவனின் கனவு? இதுவா? இதை சைத்துக்கிட்டு இந்த சமூகம். கல்வி எதுக்கு தான் உங்களுக்கு இருக்கு? மூளைங்கிற உறுப்பு எதுக்கு தான் இருக்கு? எதுக்கு தான் இருக்கு? எதுக்கு தான் இருக்கு? சரி, இந்த இருந்து தமிழ்நாட்டில் இருந்து 1/2 கிலோமீட்டர்ல தானே கேரளா இருக்கு, 1/2 கிலோமீட்டர் தானே இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு அறிவிப்பு, டோக்கன் 8,000 தாரேன், 1/2 கிலோ பருப்பு தாரேன், 1 கிலோ எண்ணெய் தாரேன், உனக்கு மிக்சி தாரேன், ஃப்ரிட்ஜ் தாரேன் சொல்லி பாரு, செருப்பு விளக்கமாறு கட்டை கொண்டடிப்பான். தெரியுமா தெரியாதா? இப்படித்தான் ஓட்டுக்கு காசு கொடுத்து பறிக்கிறான். அவன் உலகத்தரத்துக்கு கல்வி கல்வின்னு பேசிட்டுக்கோம். இந்த நாட்டில் எங்கேயும் இல்லையா? இருக்குது, கொடுத்தா ஒருத்தன். 5 ஆண்டுல டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் உலகத்தரத்திற்கு தூக்கித்தான். டெல்லியில போய் கல்வி கட்டடத்தை பாரு, கற்பித்தல் முறையை பாரு. நான் சொல்ற பின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூருக்கு இணையா தூக்கி தள்ளுனான். கேரளாவில்
ஒரு பெரியவர் பினராயி விஜயன் 31 விழுக்காடு அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு தனியார் பள்ளிக்கு போய்கிட்டு இருந்த மாணவர்களை இழுத்து வந்துட்டார். தரத்தை உயர்த்தி கட்டடத்தை கற்பித்தல் முறையை தூக்கிட்டான். இங்க படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் சுடுகாடு மாதிரி இருக்கு, சுடுகாடு நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கு. என்ன ஆட்சி முறை இது? இதை சாய்த்துக்கிட்டு இந்த முறையும் வாக்கு செலுத்த தயாராயிட்டாங்க. அவர் ஃப்ரிட்ஜு தராரு, இவர் டோக்கன் தராரு. டோக்கனை கொடுத்து எதை வேணாலும் வாங்கிக்க அப்படின்னு. எதை வேணா வாங்கிக்கலாம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி வாங்கிக்கலாமா? 8000 கொடு. ஏடா பைத்தியங்களா, குடிக்க வச்சு 10 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்கிய, இந்த தாலியை வாங்கிடலாமா? என் மானத்துக்காக உயிரை விட்ட இனக்கூட்டத்தின் மானத்தை வித்திருக்கீங்களே. இதுல வேற தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன், தலை நிமிர விட மாட்டேன்னு சொல்லு. எவன் தலை குனியான், தலை நிமிர்ந்திருக்கான், குடிச்சு தொங்கி போச்சு, இப்படி தொங்கி திரியான். வேட்டி விழுகுதா சட்டை விழுதான்னு தெரியாம தெருவில் விழுந்துருக்கான். கேவலம் கேவலம் கேவலம். கொடுத்து கொடுத்து வாழ்ந்த இனத்தை கையேந்தி நிற்கிற, வாங்குவதற்கு கையேந்தி நிற்கிற ஒரு இனமாக மாற்றி நிறுத்தி விட்டார். வெற்று அறிவிப்பு, இலவச அறிவிப்பு. சரி, படித்தவர்கள் வரலாறு, புவியியல், அறிவியல், பொருளாதாரம் எல்லாம் படிக்கிறீங்க. ஒரு நாடு கடன்பட்டு 10 லட்சம் கோடி கடன். ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, வீதியில் வந்து போராடுறான். பகுதி நேர ஆசிரியர், நாங்கள் சம வேலை செய்கிறோம், சம ஊதியம் கொடுங்க, பணியை நிரந்தரம் கொடுங்கிறான், கொடுக்க முடியல. மருத்துவர், உயிர் காக்கும் மருத்துவர் இருக்கான்ல, வீதியில் வந்து நிற்கிறாங்க மருத்துவ பெருமக்கள். அறிவை புகட்டும் ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க. உயிரை காக்கும் போது சேவை செய்கிற தேவதைகளாக இருக்கிற சேவை பெண்கள், நர்சுகள், செவிலியர்கள் வீதியில் நிற்கிறாங்க ஊதிய உயர்வுக்கு. போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதியத்தை எங்களுக்கு கொடுங்க, நீங்க சொன்னது மாதிரியே கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் அவங்க கேட்கிற சம்பளத்தை கொடுக்க அதிகபட்சம் 150 கோடி செலவாகும். அவ்வளவுதான். ஆனா 6800 கோடியை நீங்க 5000 ரூபாயில இழக்கிறீங்க. 980 கோடியை இந்த 1000 ரூபாயில இழக்கிறீங்க. எங்க அம்மா எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க மாசம்னு கேட்டா, எங்க அம்மா வங்கி கணக்கில் 5000 போடுங்கன்னு கேட்டா. ஆனால் கேட்கிறார்கள் ஆசிரியர்கள், கேட்கிறார்கள் மருத்துவர்கள், கேட்கிறார்கள் செவிலியர்கள், கேட்கிறார்கள் மகளிர் சுய உதவி குழு பெண்கள். கேட்கிறவன் கொடுக்க மாட்டேங்கிற. எப்படி கேட்கிறான் என் விவசாயி? நான் வெம்பாடு விட்டு வேர்வை சிந்தி விளைய வச்ச நெல்ல நீ உரிய விலை கொடுத்து அகவிலையை கொடுத்து வாங்கி கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்களை சேமித்து வாய் என்று கேட்கிறான். சாலையில போட்டு வீதியில போட்டு முளைக்க வச்சு வேர்வை சிந்தனவனை கண்ணீர் சிந்த நிக்க வைக்கிறேன். ஆனால் குடிக்கிற டாஸ்மார்க் சரக்க குளிரூட்டப்பட்ட அறையில பூட்டி வச்சு கண்காணிப்பு கருவி வச்சு வாசல்ல 2 காவலரை போட்டு பாதுகாக்கிற. யார் நீ? யாரு? 4 கோடியில கட்டினா 400-500 பேர் இருந்து படிக்கிற நூலகத்தை கட்டிடலாம். படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தராம குட்டி வச்சர் ஆக்கிட்டு 200 ஒரு 300 கோடியில லைப்ரரி கட்டுறேன், நூலகம் கட்டுறேன், மாளிகை மாதிரி கட்டுறேன்னு அங்க உட்கார்ந்து படிக்க ஒருத்தனும் இல்ல. எதுக்கு நீ 400 கோடி 300 கோடிக்கு நூலகம் கட்டுற? கட்டு, 10 கோடி கட்டு. அந்த முதலீட்டை பள்ளிக்கூடத்துக்கு கொடு, பள்ளிக்கூடத்தை தரமா கட்டு, கழிவறை கொடு, பெயர் பல கொடு, எண்ணியல் திரையை கொண்டா, டிஜிட்டல் போர்டு கொண்டு வா, விளையாட்டு திடல் கொடு, அங்கே நீச்சல் குளம் கொடு. ஏன் கெஜ்ரிவால் கட்டியிருக்கான, உன்னால முடியாதா? எல்லாத்துக்கும் மற்ற மாநிலங்களை விட நாம நல்லா தான் இருக்கணும். எங்க கிழிச்ச? கேரளால கல்வி இல்ல, டெல்லியில கெஜ்ரிவால் கொண்டு வந்து எஜுகேஷன் இல்ல, எங்க இருக்கு? அப்போ ரைத்துக்காரன் நாட்டை படைச்சு தொலைச்சு விடுங்க, மாத்துங்க. அதனாலதான் உன் பிள்ளை திரும்ப மாற்றம்ங்கிறது சொல்லல, செயல். அண்ணல் காந்தியடிகள் என்ன சொல்றாரு? நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அது நீ உன்னிலிருந்து தொடங்குறாங்கிறப்பல. நான் என்னிலிருந்து தொடங்கிட்டேன். ஊழல் லஞ்சம் கூட நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருக்கேன். வாக்குக்கு காசு எடுத்து என் மாண்புமிக்க ஜனநாயகம் சாகுது என்றால் நான் வாக்குக்கு காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்த மாட்டேன், உறுதியா இருக்கேன். அப்படி எனக்குள்ள இருந்து மாற்றத்தை தொடங்கணும்ல. என் தாய்மொழியோடு பிறமொழி ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாது நினைச்சா நான் பேசக்கூடாது. என்னிலிருந்து நான் மாறுதல் வரணும், என்னிலிருந்து தொடங்கணும். தனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத ஒருவனால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நான் மாறுறேன், நீங்க மாறுங்க, நாம் எல்லாரும் மாறுவோம், நாடு மாறும். அதான் மாற்றம்.
உலக யதார்த்தம் இருக்குல்ல. எவ்வளவு பெரிய கோலத்தை போடுங்க, ஒரு புள்ளியில் தானே தொடங்கணும். எவ்வளவு பெரிய காவியத்தை எழுதுங்க, ஒரு எழுத்தில் தானே தொடங்கணும். எவ்வளவு பெரிய ஆலம்பரம் பாருங்க, ஒரு விதையில் தானே முளைக்கணும். எவ்வளவு பெரிய கடல் பாருங்க, ஒரு துளியில் தானே தொடங்கி இருக்கணும். தொடங்குவோம் மகத்தான புரட்சிக்கான மாற்றத்தை. ஒத்தை ஓட்டிலே உலகம் திரும்பி பார்க்கிற மாற்றத்தை இந்த ஒற்றை விரலால் உங்களால் நிறுத்த முடியும். வாக்கை செலுத்த போகும்போது உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் முகத்தை பார்த்துட்டு போங்க. வாக்கு போய் பார்க்கும்போது அப்படி யோசிங்க, எந்த சின்னத்துக்கு வாக்கை செலுத்தினா நம்ம பிள்ளைகளின் எதிர்காலம் நல்லா இருக்கும். யாரு கொடுத்து நல்ல கல்வியை கொடுப்பான். கல்விக்கு, மருத்துவத்துக்கு, குடிநீருக்கு தான் பெரும் பொருளாதார செலவு, பெரும் பொருள் செலவு, பெரும் பண செலவு ஆகிறது என்று ஐயா அப்துல் கலாம் சொல்றாங்க. இது மூன்றையும் கொடுத்து விட்டால் நம் மக்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது, பெரிய பொருள் செலவு இருக்காது. கல்வி, மருத்துவம், குடிநீரை நானே கொடுத்துட்டேன்னா 10,000 கொடுத்தா கூட செலவு பண்ண முடியாது. இப்போ என் தங்கச்சிக்கு 10,000 செலவு பண்ணி காட்டு பணம் செலவு பண்ண முடியாது. மீதி என்ன காய்கறி, நான் தான் வேளாண்மை செய்வேனே, நான் தான் விவசாயம் செய்ய போறேனே, நான் தான் ஆடு மாடு வளர்க்க போறேனே. நீ அவமானப்படுவா, வரமாட்ட. ஆடு மாடு வளர்க்கறத விமர்சனம் பட்டியெல்லாம் வச்சிருக்கேன். நான் வந்து உட்கார்ந்த பண்ணேன், அவன் பேரெல்லாம் எடுத்து அவன் வீட்டில் பால் குடிச்சான தூக்கிட்டு வாடா, கறிதண்ணை தூக்கிட்டு வா. நீ தானே ஆடு மாடு மேய்க்கிறது, அவமானம் வாடா, மரத்தில் கட்டுறா, பச்சை மட்டை ஏடுறா, கொன்னே விடுவேன். பால் குடிக்கூடாது, கறி திங்கக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது. ஆமா, என்ன அப்போ பெரும் பொருள் செலவு இதில் போயிடுது. அதை தவிர்ப்பதற்கு இது மூன்றையும் தரமாக கொடுக்கணும். இப்போ யார் கொடுப்பான்னு பாரு. சாப்பிட்டு போய் தான் வாக்கு செலுத்த போவீங்க. குனிஞ்சு காலையில் சாப்பிடும்போது மகன் சொன்னதுக்காக, உன் உடன்பிறந்த சொன்னதுக்காக தட்டை பாரு. தட்டு இந்த சாப்பாட்டில் சாப்பிட்ற சாப்பாடை தந்தது யார்? கடையில் வாங்கியிருப்ப, கடைக்கு அந்த கத்தரிக்காய், வெண்டைக்காய், அரிசி பருப்பை கொடுத்தவன் யார்? யோசிச்சு பாரு, விவசாயி. அப்போ அந்த விவசாயிக்கு நன்றிங்கிற ஒரு எண்ணத்தை நெஞ்சில் அந்த எண்ணத்தை சுமந்து போ. வாக்ககத்துக்கு போ, 23ஆம் தேதி போய் பாரு. உனக்கு அந்த எண்ணத்தோட போ. உனக்கு உணவை தந்தவன் என் சின்னமா நிற்பான், விவசாயி நிற்பான். அவனுக்கு என்ன செய்யணும்? நீ 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 கார் இல்லாமல் வாழ்ந்துருவ, செல்போன் இல்லாமல் வாழ்ந்துருவ, தொலைக்காட்சி இல்லாமல் வாழ்ந்துருவ, எல்லாம் இல்லாமல் வாழ்ந்துருவ. ஆனால் நீரும் சோறு இல்லாமல் வாழ முடியாது. அப்போ உலகத்தில் முதன்மையானது உயிர் தேவை, உணவு தேவை தான். அதனால் சுழந்தும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்னு நமது முன்னவன் வல்வ பெருமான் பாடினான். அப்ப என்ன பண்ணணும்? நன்றி அப்படின்னு ஒரு தடவை அவனை தொடு, ஒரு அழுத்து. இந்த தீய அரசியலை தீய வச்சு கொளுத்துவீங்க. இந்த ஆட்சியை கொளுத்து மாத்தி எழுது. ஒற்றை விரலால் திமுக வெல்லுது, அதிமுக வெல்லுது, இதெல்லாம் வெல்லுதுன்னா செய்தி, சும்மா ஒரு செய்தி, வழக்கமான செய்தி. தாமரை வெல்லுது, இந்த கை சின்ன வெல்லுது, அது போடு. விசில் போட போறியா? தேட்டரில் அடிச்சுட்டு தெரிந்தா, இப்போ தெருவில் அடிச்சு திரியா, ஊதி திரியா, ஊது எவ்வளவு நாள் ஊதி திரிறாங்க பாரு. நீ யோசிச்சு பாரு. போட்ட அதெல்லாம் ஒரு நிகழ்வு, சாதாரண ஒரு சம்பவம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு 1000 விளக்கிலே என் அன்பு தம்பி, என் ஆறுயிர்கள் இளவல் சோழன் மு களஞ்சியத்திற்கு, இங்கே தியாகர நகரில் என் தங்கைக்கு அனுஷா விஜயகுமாருக்கு நீங்கள் செலுத்தி வெல்ல வைப்பது என்பது எங்கள் வெற்றி அல்ல, உங்கள் வெற்றி. திமுக உதயசூரியனுக்கு போற்றீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். ரெட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். கைச்சினத்துக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். தாமரைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். எந்த இடத்தில் நீங்கள் வென்றீர்கள்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிக்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேசுகிறார். நாங்கள்லாம் இந்த போராட்டத்துக்கு முறையாக அனுமதி கொடுக்கறது இல்லைன்னு சண்டை. அப்போ தொடர்ச்சியாக விமர்சிக்கிறோம் ஊடகத்தில். அப்போ அவர் சொல்றாரு, கடந்த 3 ஆண்டுகளில் கழக அரசு, திராவிட மாடல் அரசு 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. அப்படி இதுல பெருமையா கொடுமையான்னு பார்க்கணும். 1,00,000 போராட்டத்தை 3 ஆண்டுகளை போட அடிக்கும். அப்ப 1,00,000 பிரச்சனைகளை தந்தது யார்? இந்த போராட்டங்களை மக்களுக்குள் திணித்தது யார்? அதிகாரத்தில் இருந்தவர்கள். எப்படி? 1,00,000 போராட்டம். அப்ப பிரச்சனைகளை தந்தவர்கள் இந்த பக்கம், பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் இந்த பக்கம். என் அன்பு சொந்தங்களை, நீங்கள் இதில் எந்த பக்கம்? அதான் இருக்கிறது. தோற்று போனீர்கள் நீங்கள்.
ஒரு அடிப்படை வசதியை கூட நிறைவேற்ற முடியாமல் அரசு எதிர்பார்த்திருக்கிறீர்கள். மிக்சி, கிரைண்டர், 1000, 500, வேட்டி, சேலை, அரிசி, பருப்பு. தோற்று போனீர்கள். மாறுங்க. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் சொக்கேவ் சொல்றான், என்ன சொல்றான்? தோற்று போன சமூகம் எப்படி இருக்கும்னா, அரிதினும் அறியா ஒரு சிந்தனையாளன் வருவான். எப்பவாது அந்த சமூகத்துல அவனுக்கு எதிராக 1000 முட்டாப்பையில முன்னிறுத்துவான்றாப்ல. பூரா வாடகை வாங்கில கூட்டி வச்சுக்கிட்டு தேனா என்னை திட்டதான் வேலை அவனுக்கு. அவனும் சிந்திக்க மாட்டான், சிந்திக்கிறது கேட்கவும் மாட்டான். அந்த நாட்டில் தோற்று போன சமூகத்தில் தேவையற்ற அவசியமற்ற செய்தியை தலைப்புச் செய்தியா இருக்குங்கிறான். அப்படிதான் இருக்கும். நீ பாரு, இதை மாற்றணும். அப்ப என்ன செய்யணும்? என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், நல்லாட்சியை, நல்ல அரசியலை விரும்புகிற மக்கள், ஊழல் லஞ்சத்தை விரும்பாத, எதிர்க்க வேண்டும், அதை ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள், பசி பஞ்சமில்லாத நாட்டை படைக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள், ஏழ்மை வறுமை இல்லாது ஒழிக்க வேண்டும், வேலையின்மை இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும், பாலுக்கலாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன்வைத்தான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். விடுதலை பெற்று 80 ஆண்டுகளில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான அவசியம் அப்படியே இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். எனவே என் அன்பு சொந்தங்களே, மதிப்புமிக்க உங்கள் வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். என் அன்பு தங்கை அனிஷாவையும் என் தம்பி களஞ்சியத்தையும் வெற்றி பெறச் செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர். அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது, உங்கள் பிள்ளைகள். எனவே அன்பு சொந்தங்களை, புரட்சி என்பது ஓர் தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி களஞ்சியமும் என் தங்கை அனுஷா விஜயகுமாரும் வெல்க, வெல்க, வெல்க. வணக்கம். தங்கா பேசுறதுக்கே தொண்டை கஷ்டமா இருக்கு. தங்கம் எப்படாடி போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கு தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீங்க எண்ணி பாரு. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கு தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீங்க எண்ணி பாரு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்தே போச்சு. மாண்புமிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்து போச்சு. மாண்புமிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. கேடுகட்ட பணநாயகம் கேலி பண்ணி சிரிக்குதம்மா. பொறுப்பது பாவம் தானே, சகிப்பது சாபம் தானே.
நல்ல ஆட்சி மலர்வதற்கு என்ன வழி கூறம்மா? விவசாயி சின்னத்துல ஓட்ட நீயும் போடம்மா. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. அடுத்த வேலை சோத்துக்கில்ல, அடகு வைக்க பண்டம் இல்லை. யாரால இந்த நிலை சொடலமாடா? நம்ம கெடுத்தது சாமி இல்ல, பாடுபட்ட பூமி இல்ல. கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா தம்பி? கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா? ஓட்ட கேட்க கையெடுத்து கோட்டையில பைய எடுத்து கோடி கோடியா அடிக்கிறானே சொடலமாடா. நம்ம நாட்டக்கூட வேலை பேசி ராத்திரியில் வித்துருவான். லஞ்சத்துக்கு பிறந்ததாடு நம்ம நாடடா தம்பி. லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா. மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி எதிர்த்து நிற்கும். மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா? உங்க மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா.